الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن العبد ليعمل بعمل أهل الجنة حتى ما يكون بينه وبينها إلا ذراع فيسبق عليه الكتاب فيعمل بعمل أهل النار فيدخلها رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானங்களுக்கு சொந்தக்காரன் ஏழு பூமிகளுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகிறேன், அவனை புகழ்கிறேன், அவனுடைய பெயரை கொண்டே ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதம், கண்ணியமான ஒரு மாதம், மேன்மை மிகுந்த ஒரு மாதமாகிய ரமதான். இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உயிர் வாழ வைத்து இந்த மாதத்தில் அதிக நல்லமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, சென்ற வருடம் எம்மோடு வாழ்ந்து எம்மோடு பழகி எம்மோடு கதைத்து கொண்டிருந்த எத்தனையோ நபர்கள், மண்ணுக்கு மேலால் வாழ்ந்த எத்தனையோ நபர்கள் இன்று மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்காத ஒரு சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய மாதம் கண்ணியமான மாதம், ரஹ்மத் வாரி வழங்கப்படக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பினுடைய விசாலமான பாவ மன்னிப்பு கொடுக்கப்படக்கூடிய மாதம், நரகத்திலிருந்து லட்சோப லட்ச பாவிகளை நரகத்திலிருந்து விடுதலை செய்யும் மாதம், சொர்க்கம் அலங்கரிக்கப்படும் மாதம், சொர்க்க வாயல்கள் திறக்கப்படும் மாதம், நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படும் மாதம், வேதங்கள் இறக்கப்பட்ட மாதம், அதிலும் குறிப்பாக புனிதமான அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவும் மேன்மை மிகுந்த ஓர் இரவும் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கக்கூடிய மாதம். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஏராளமான சிறப்புகள் கொண்ட இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தில் ஒரு மனிதன் பசித்திருக்கிறான், பகல் பொழுதில் ஒரு மனிதன் தாகித்திருக்கிறான், பகல் பொழுதில் அல்லாஹ் அவனுக்கு ஹலாலாக்கி கொடுத்த குடும்ப உறவிலிருந்து ஒதுங்கி இருக்கிறான். இது அனைத்தும் யாருக்காக வேண்டி செய்கிறான்? என்ன படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன பொருந்தி கொள்ளணும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தின் காரணமாக அவனுக்கு எதுவெல்லாம் ஹலாலாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது அனைத்தையும் அவன் பகல் பொழுதில் தனக்குத்தானே அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்துக் கொள்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய அசானிலிருந்து மக்ரிபுடைய அசான் வரைக்கும் அசான் ஒலிக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவசரமாக இந்த மனிதன் குடிக்கிறான், இந்த மனிதன் சாப்பிடுகிறான், இவனுடைய தாகம் தீருகிறது, பசி இல்லாமல் ஆகிறது. அவன் ஒரு துஆவை ஓதுகிறான். சுப்ஹானல்லாஹ். ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. ذهب الظمأ, தாகம் தீர்ந்து விட்டது. وابتلت العروق, நரம்புகளும் நனைந்து விட்டன. وثبت الأجر إن شاء الله, கூலியும் அல்லாஹ்விடத்தில் உறுதியாகிவிட்டது. கூலியை எதிர்பார்த்து ஒவ்வொரு மனிதர்களும் நோன்பை நோட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பி. யார் ஒரு மனிதன் நோன்பை பிடிக்கிறானோ ஈமான் கொண்டவனாக, அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைத்தவனாக யார் ஒரு மனிதன் நோன்பு பிடிப்பானோ அவனுடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பி. யார் ஒரு மனிதன் ரமலானுடைய இரவினுடைய நேரத்தில் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறானோ, ஈமான் கொண்டவனாக நன்மையை எதிர்பார்த்தவனாக நின்று வணங்குகிறானோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பி, அல்லாஹ் அவனுடைய முன் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியான சிறப்புகளில் குல்லு அமலி இப்னு ஆதம், குல்லு அமலி இப்னி ஆதம், ஆதமுடைய மக்களுடைய எல்லா அமல்களும் லஹு, அது அவனுக்குரியது. இல்ல ஸௌம், ஆனால் நோன்பு மாத்திரம் எனக்குரியது. அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஇன்னஹு லீ, அது எனக்குரியது. வ அன அஜ்ஸீ பிஹி, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, தொடர்ச்சியாக சிறப்பில் வரக்கூடிய விடயம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாசு தஅவாத்தின் லா துரத். மூன்று துஆக்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் அல்லாஹ் நிராகரிப்பதில்லை, ஒரு பொழுதும் அல்லாஹ் திருப்புவதில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை. 3 துஆக்கள். முதலாவது துஆ தஅவத்துல் வாலிதி லிவலதிஹி. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுத்துடியா அல்லாஹ், நல்ல திறமையை கொடுத்துடியா அல்லாஹ், குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை கொடுத்துடியா அல்லாஹ் என்று ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ கேட்பாரா, அல்லாஹ் ஒரு நாளும் அந்த துஆவை தட்டுவதில்லை. கண்ணியமானவர்களே, இரண்டாவது துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதஅவத்துல் முஸாஃபிர். ஒரு பிரயாணி பிரயாணம் செய்கிறார், அந்த பிரயாணத்தின் பொழுது அவர் படக்கூடிய கஷ்டம், அவர் செய்யக்கூடிய தியாகம், இதன் காரணமாக அவர் கையேந்தி ஒரு துஆ கேட்டால் அந்த பிரயாணியுடைய துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், மூன்றாவது சொன்னார்கள், வதஅவத்துஸ் ஸாயிம். ஒரு நோன்பாளியினுடைய துஆவையும் அல்லாஹ் லா துரத்து, ஒரு நாளும் அல்லாஹ் அதனை தட்டுவதில்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை. வஃபீ ரிவாயத்தின், இன்னும் ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வஸ்ஸாயிமு ஹீன யுஃப்திர். ஒரு நோன்பாளி இஃப்தாருடைய நேரத்தில், தன்னுடைய நோன்பை திறக்கக்கூடிய நேரத்தில் அவர் அந்த அசானை கேட்கும் பொழுது அதற்கு முன்னதாக கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான்
எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். நானும் நீங்களும் இதை தவறவிட்டால் கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் ஏனைய 11 மாதங்களில் நாம் கேட்கக்கூடிய, கண்ணீர் வடித்து கேட்கக்கூடிய எந்த துஆவுக்கும், இந்த ரமதானுடைய காலத்தில் கேட்கக்கூடிய இந்த துஆவுக்கு ஈடாகாது சகோதரர்களே. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஃப்தாருடைய நேரத்தில் பசியோடு வருகிறோம், தாகத்தோடு வருகிறோம். ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ், இந்த ரமலான் எனக்கு இதற்கு பின்னால் கிடைக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியாது, இதனுடைய கடைசி ரமலானா அல்லது எனக்கு இன்னும் ரமலான் இருக்கிறதா என்று தெரியாது யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடு என்று கண்ணியமானவர்களே நானும் நீங்களும் கேட்க மறக்கக்கூடாத ஒரு நாள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நோன்பாளி தன்னுடைய துஆவில் அதிகமான விடயங்களை கேட்க வேண்டும். தன்னுடைய இருளக வெற்றி, தன்னுடைய தாய் தந்தையர்கள், தன்னுடைய உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் அவர் துஆ செய்ய வேண்டும். எல்லா துஆக்களிலும் மிக முக்கியமான முதன்மையான ஒரு துஆ தான் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நோன்பாளியும் தன்னுடைய துஆவில் முதன்மையாக கேட்கக்கூடிய ஒரு துஆ தான், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி முடிவை சிறப்பாக்குவாயா. யா அல்லாஹ் என்னுடைய கடைசி மூச்சு இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் உனக்கு பொருத்தமான முறையில் என்னை பிரிய வைப்பாயா. ஹுஸ்னுல் ஹாத்திமா, கடைசி முடிவும் சீரான முடிவும் நல்ல முடிவை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னல் ஹாத்திமா, யா அல்லாஹ் சிறப்பான முடிவை எனக்கு தருவாயாக. அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ் எல்லா விடயங்களிலும் எங்களுக்கு சிறந்த முடிவை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஏனென்று சொன்னால் ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ரிவாயத், இன்னல் அப்த லா யஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah ஹத்தா மா யகூன பைனஹு வ பைனஹா இல்லா ஸிரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் சொர்க்கவாசிகளினுடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பார். குர்ஆன் ஓதுவார், 5 நேர தொழுகைகளை தொழுவார், சதகா கொடுப்பார், தான தர்மங்கள் செய்வார், ஹஜ் செய்வார், உம்ராக்கள் செய்வார், அவுராதுகள் திலாவாத்துகளை ஓதுவார், என்னென்ன அமல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்துணை நற்கருமங்களையும் செய்வார். சொர்க்கவாசிகளினுடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா மா யகூன பைனஹு வ பைனஹா இல்லா ஸிரா, எதுவரைக்கும் அவர் அமல் செய்வார் என்றால் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு ஸிரா, ஒரு முலம் இருக்கும் வரைக்கும் அவர் அமல் செய்து கொண்டே இருப்பார். ஒரு முலம் வந்துவிடும் அளவுக்கு அவர் அமல் செய்வார். இன்னும் ஒரு செயல் செய்துவிட்டால், இன்னும் ஒரு நன்மையான காரியம் செய்துவிட்டால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். ஒரு முலம் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரு தூரம் இருக்கும் அளவு வரும் வரைக்கும் அமல் செய்வார். கண்ணியமானவர்களே, ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அல்லாஹ் அவனுடைய பட்டோலையில் இவரை நரகவாதி என்று எழுதியிருப்பான். கண்ணியமானவர்களே, இவருடைய அமல் முந்துமா அல்லது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு முந்துமா என்ற 2 சந்தேகங்கள், 2 விடயங்களில் சந்தேகம் வந்தால் கண்ணியமானவர்களே, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எழுதிய ஏற்பாடு தான் முந்தும். அல்லாஹ் அவரை நரகவாசி என்று எழுதியிருப்பான். ஆனால் இவருக்கு தரப்பட்ட காலம் 60 வருடம்.
70 வருடம் சுப்ஹானல்லாஹ் கடைசி மூச்சு கடைசி நாள் வரைக்கும் சொர்க்கவாசியினுடைய அமலை செய்து கொண்டிருப்பார். கடைசியாக ஒரு பாவத்தை செய்து விடுவார், அப்படியே அவர் நரகத்தில் நுழைந்து விடுவார். நஊது பில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஸ்ரீதேவியான ஒரு பெண்மணி, ஒரு சாலிஹான ஒரு பெண்மணி, நல்லமல்கள் செய்யக்கூடிய பெண்மணி, ரப்புடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யாத பெண்மணி, அவளுடைய வாழ்க்கையில் எந்த பாவமும் இல்லாத பெண்மணி, அவளுக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு முலம் இருக்கும் வரைக்கும் அவள் நல்லமல் செய்து கொண்டிருந்த பெண்மணி, திடீரென்று ஒரு நாள் அவள் ஒரு பூனையை கெட்டி வைத்து விட்டாள். அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை, அந்த பூனைக்கு குடிபானம் கொடுக்கவில்லை. இந்த அமல் அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுத்தியது. அவள் நரகவாசியாக மாறிவிட்டாள். கண்ணியமானவர்களே, பயங்கரம். அல்லாஹ் இந்த ஹதீஸிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த துர்பாக்கியசாலிகளை விட்டும் அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி முடிவு ஹுஸ்னுல் ஹாத்திமா. யா அல்லாஹ், என்னுடைய கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி வைப்பாயாக. எம்முடைய எல்லா துஆக்களிலும் இது வர வேண்டும். வரலாறுகளை பிரட்டி பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சில ஸ்ரீதேவிகளை அல்லாஹ் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் அனுப்புவான். அதிலே வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாலிஹான ஒரு மனிதர், ஒரு சஹாபி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறார்கள். கத்தியால் குத்தப்பட்டு மரண தருவாயில் படுத்திருக்கிறார்கள். சக்கராத்தினுடைய வருத்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அனைவரும் அறிவோம். தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சக்கராத்துடைய வருத்தம். அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திற்கு சமூகம் தருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏன் கண் கலங்குகிறீர்கள்? சந்தோஷப்பட வேண்டிய நேரம். அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை அல்லாஹ் நோவினைப்படுத்த மாட்டான். இவர்களுடைய சிறப்புகளை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த சிறப்பை கேட்டால் நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம் என்று யோசிப்போம். சொல்லுகிறார்கள், அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கலீஃபா அவர்களே, சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவால் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் ஒரு ஈமான்தாரி, நீங்கள் ஒரு முஃமின். இதைவிட என்ன இருக்கிறது உங்களுக்கு? எது தேவை இருக்கிறது? சொன்னார்கள், நீங்கள் ஒரு தக்வா உள்ள மனிதர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை உயிர் வாழக்கூடிய நேரத்திலேயே சொர்க்கவாசி என்று சொல்லியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய காலத்திலோ அல்லது எம்முடைய காலத்தில் நபியவர்களோ இருந்து நீங்கள் சொர்க்கவாசி என்று சொன்னால் நாளைக்கு சுபோக்கு வருவோமா மாட்டோமா? நாளைக்கு தராவீஹுடைய தொழுகை தொழுவோமா மாட்டோமா? இப்படியெல்லாம் நன்மாராயம் பெற்ற உமர், நீங்களே அழுகிறீர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள், உங்களுடைய விடயத்தில் அல்லாஹ் பல குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி இருக்கிறார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், 18 குர்ஆனுடைய வசனங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கவலையின் பேரில் இருக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இப்படி சிறப்புகளை அடுக்கிறார்கள், அடுக்கிக் கொண்டு செல்லுகிறார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் வருகிறது. ஒரு தடவை சொன்னார்கள், என்னுடைய ஆட்சியில் பக்தாதினுடைய நகரத்தில் ஒரு ஓர பகுதியில் ஒரு கழுதை ஒரு பாதையோரத்தால் பயணிக்கிறது. அந்த பாதையோரத்தில் ஒரு குழி, அந்த குழியில் அந்த கழுதை தெரியாத வண்ணம் அப்படியே விழுந்து விடுகிறது. சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இதை பற்றியும் உமரிடத்தில் கேட்பான் என்று பயந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள், உமரே, இந்த பாதையை சரி செய்வது உன்னுடைய பொறுப்பு. நீ உன்னுடைய பொறுப்பை செய்யவில்லை. உன்னுடைய பொடுப்போக்கின் காரணமாக இந்த கால்நடை அந்த குழிக்குள் விழுந்து விட்டது. இதற்கு நீதான் இன்றைக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் என்னை தண்டிப்பானே என்று பயப்பட்டவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பொறுப்பு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயந்து பயந்து உலகத்தில் வாழ்ந்தார்கள். நினைக்கல நான் ஒரு பெரிய மனிதன், உலகத்தில் 3/2 பகுதி என் ஆட்சிக்கு கீழால் இருக்கிறது, இந்த முழு சாம்ராஜ்யமும் இந்த உமருடைய ஆட்சிக்கு பின்னால் வந்தது என்று பெருமிதம் கொள்ளவில்லை. கண்ணியமானவர்களே, பெருமை அடிக்கவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி நன்மாராயம் சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய பேச்சை கணக்கெடுக்கவில்லை. மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, உன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய என்னுடைய தலையை நிலத்தில் தூக்கி வைப்பாயாக என்று சொன்னார்கள். தலையை நிலத்தில் தூக்கி வைப்பாயாக. தலை அப்படியே தூக்கி வைக்கப்பட்டது. கன்னம் அப்படியே நிலத்தில் பட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணம், நிலத்தில் பட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஏன் இந்த செய்கை? நான் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னுடைய தலை கூட உயர்ந்திருக்க கூடாது என்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தலையை தூக்கி நிலத்தில் வைக்க சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், நிலத்தில் வைத்தவுடன் சொன்னார்கள், வைலி வவைலு உம்மி, வைலி வவைலு உம்மி, எனக்கும் என்னுடைய தாய்க்கும் நாசம் உண்டாகட்டும். இல்லம் யர்ஹமுனி ரப்பி, ஏண்ட ரப்பு இந்த நேரத்தில், இந்த சக்கராத்துடைய கட்டத்தில் இந்த உமரை மன்னிக்காமல் இந்த உமருடைய உயிரை கைப்பற்றிவிட்டால் எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். சக்கராத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கையிலிருந்து மறுமையுடைய அத்துணை வாழ்க்கையும் என்ற ரப்புடைய ரஹ்மத் இல்லாமல் என்ற உயிர் கைப்பற்றப்பட்டால் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயந்து பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் பயந்து பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிடம் கூட, வாழக்கூடிய ஒரு நிமிடத்தில் கூட மரணம் எனக்கு மறக்க கூடாது என்று தன்னுடைய மோதிரத்தில் மவுத் என்று அச்சிட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எம்முடைய மோதிரத்தில் எம்முடைய மனைவி மக்களுடைய பெயர் இருக்கிறது. எம்முடைய மோதிரத்தில் இதயம், அதாவது ஹார்ட், இதை நாங்கள் அச்சிட்டு இருக்கிறோம். எம்முடைய மோதிரத்தில் 2 அழகான எழுத்துக்கள் இருக்கிறது. எம்முடைய மோதிரத்தில் எங்களுடைய குழந்தைகளுடைய பெயரை பதிவிட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மரணம் என்னுடைய உயிர் வாழும் ஒரு மூச்சுக்கு கூட மறக்க கூடாது என்று தன்னுடைய மோதிரத்தில் மவுத் என்று பதிவு செய்திருந்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படியாப்பட்ட மனிதர் கடைசி தருணத்தை பயந்து பயந்து உலகத்தில் கழித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அப்படி என்றால் நானும் நீங்களும் எப்படி பயப்பட வேண்டும்? என்ன செய்திருக்கிறோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சீரத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று அதிகமான புத்தகங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது.
பின்னால் வாழ்ந்த 5ஆம் ஹலீஃபா என்று போற்றப்படக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரை கூட ஒப்பிட்டு காட்டுவார்கள் 2ஆம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் ஒப்பிட்டு காட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதர் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கடைசி முடிவை பயந்து இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எம்முடைய துஆவில் ஒரு நாளும் கூட நானும் நீங்களும் கடைசி முடிவை அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவாக தரட்டும் என்பதாக கேட்பதற்கு ஒரு நாளும் மறக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹ்க்கு பிடிக்காத ஒரு பாவத்தை நானும் நீங்களும் செஞ்சிட்டோம் என்று சொன்னால் அந்த ஒரு பாவம் போதும் எங்களோட கடைசி முடிவு நரகத்துக்குரிய முடிவாக மாறிவிடும். பின்னால் நான் ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவேன். அந்த சம்பவத்தில் வச்சு கண்ணியமானவர்களே தெளிவாக விளங்கும். எந்த அளவுக்கு என்றால், அபு அப்துல்லா அல் உந்துலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இமாம், மிகப்பெரிய ஒரு ஷேக். கிட்டத்தட்ட 30,000 ஹதீஸுகள் மனப்பாடம், கிட்டத்தட்ட 30,000 ஹதீஸுகள் சனதோடு பாடம், அதனுடைய சங்கிலி தொடரோடு ஹதீஸுகளை மனனம் செய்திருந்தார்கள். குர்ஆனை 7 ரிவாயத்தில் ஓதக்கூடிய ஒரு காரியாக இருந்தார்கள். பெரும் ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒரு பாதையோரத்தால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு அழகான ஒரு பெண்மணியை கண்டுவிட்டார்கள். அந்த பெண்மணி ஒரு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவருக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது. அந்த பெண்மணியின் மேல் ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது. கண்ணியமானவர்களே, மாணவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், என்னை இந்த இடத்துல விட்டுட்டு நீங்கள் எல்லாம் போங்க. உஸ்தாதுடைய பேச்சுக்கு மதிப்பை கொடுத்து எல்லா மாணவர்களும் சென்று விட்டார்கள். வரலாற்றில் பெரும் பெரும் இமாம்கள், ஜுனைதுல் பக்தாதி, இமாமுனா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படியாப்பட்ட பெரும் பெரும் ஆலிம்கள், பெரும் பெரும் உலமாக்கள் இவர்களினுடைய மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். உஸ்தாதுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அப்படியே சென்று விட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்தில் இவர் ஒரு வருடம் ஆகிவிட்டது. உஸ்தாத் எங்களை அந்த இடத்தை விட்டு திருப்பி அனுப்பிவிட்டார். இன்று வரைக்கும் உஸ்தாத் வரவும் இல்லை. திரும்பவும் அவரை போய் பார்ப்போம் என்பதாக வருகிறார்கள். வந்து பார்த்தால் அவர் இன்னொரு மதத்துக்கு மாற்றப்பட்டு தன்னுடைய சூரத் என்று சொல்லுவோம், அங்கு அடையாளங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறார். பெரும் ஒரு சம்பவம். பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். வந்து கேட்டார்கள், உஸ்தாத் அவர்களே, உங்களுக்கு இவ்வளவு பெரிய நிலைமையா? என்ன காரணம்? அவரை உட்கார வச்ச உடனே அழுறாரு அழுறாரு அழுறாரு, தேம்பி தேம்பி அழுகிறார். அவர் அந்த நேரத்தில் உஸ்தாதிடத்தில் மாணவர்கள் விசாரிக்கிறாங்க, முழு குர்ஆனும் உங்களுக்கு பாடமாக இருந்துச்சு, இன்றைக்கி குர்ஆனுடைய நிலைப்பாடு என்ன? அவர் சொன்னார், முழு குர்ஆனிலிருந்தும் ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் எனக்கு பாடமாக இருக்குது. 6666 வசனங்களில் ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் எனக்கு பாடமாக இருக்குது. கேட்டாங்க, என்ன வசனம்? وَمَنْ يُهِنِ اللَّهُ فَمَا لَهُ مِنْ مُكْرِمٍ إِنَّ اللَّهَ يَفْعَلُ مَا يَشَاءُ. அல்லாஹ் ஒரு மனிதனை கேவலப்படுத்த நாடிவிட்டால் அவரை கண்ணியப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? إِنَّ اللَّهَ يَفْعَلُ مَا يَشَاءُ. அல்லாஹ் நாடியதை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, 30,000 ஹதீஸுகளை மனனம் செய்த அந்த இமாமுக்கே அந்த பெரிய நிலைமை என்றால் நானும் நீங்களும் யார்? இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அந்த குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள். وَمَنْ يُهِنِ اللَّهُ فَمَا لَهُ مِنْ مُكْرِمٍ. அல்லாஹ் ஒரு மனிதனை கேவலப்படுத்த நாடிவிட்டால் அவரை யார் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்? அல்லாஹ் கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்தால் யாராலும் கொடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சம்பவங்களுக்கெல்லாம் பின்னால் கடைசியாக உஸ்தாத் அவருக்கு உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு உதிர்ப்பு ஏற்படுகிறது. அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவரிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் என்ன காரணத்தால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தவறு, இவ்வளோ பெரிய விடயம் ஏற்பட்ட காரணம் என்ன?
அவர் சொன்னார், ஒரு விடயம் உண்டு, நானும் நீங்களும் பிரயாணம் செய்து இந்த ஊருக்குள்ளால் வருவதற்கு முன்னால் ஒரு மனிதன், மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வேறொரு ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தான். இதை பார்த்து என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேவலமான ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. நான் இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்ற ஒரு பெருமிதம் வந்துவிட்டது, பெருமை வந்துவிட்டது. அந்த பெருமை வந்ததற்கு பின்னால் அது வாயாலையும் நான் மொழியல்ல, என்ற 2 நெஞ்சுக்கு நடுவில் இருந்த ஒரு வெண்மையான ஒரு பறவை பறந்து போவதை என் கண்ணால் நான் கண்டேன் என்று சொன்னார். நியமானவர்களே, ஈமான் பறவையுடைய ரூபத்தில் பறந்து போவதை நான் கண்டேன். சுப்ஹானல்லாஹ். யாரையும் ஏளனமாக நினைக்க முடியாது. இந்த ஒரு பாவம் 7 கராத்துகள் படித்தறிந்த ஒரு ஆலிம், ஒரு காரி, 30,000 ஹதீசுகள் சனதோடு பாடமாக்கிய ஒரு ஷேகுக்கே அந்த முடிவை கொண்டு வந்ததென்றால், நானும் நீங்களும் இன்றைக்கு எத்தனை மனிதர்களை பார்த்து கேவலமான எண்ணங்களை உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. உள்ளத்தை இந்த ரமதானில் சுத்தப்படுத்துவோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, எந்த அளவுக்கென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும். வஹி இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த வஹியை எழுதுபவர்களுக்கு சொல்லுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய அந்த வஹியை ஓதுவார்கள், வசனத்தை ஓதுவார்கள், அதனை எல்லோரும் எழுதி கொள்வார்கள். அவர்களுக்கு சொல்லுவோம் காத்திபுல் வஹி, வஹியை எழுதுபவர்கள். வஹியை எழுதுபவர்கள் அப்படியே நபி அவர்களை சூழ்ந்து விடுவார்கள். அந்த வஹியை எழுதுபவர்களில் ஒரு மனிதர் தான், அந்த வஹியை எழுதுபவர்களில் ஒரு மனிதர் தான் அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹு. வஹியை எழுதுபவர். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹியை ஓதக்கூடிய நேரம், அந்த காத்திபுல் வஹி, அந்த குத்தாபுல் வஹி, அந்த வஹியை எழுதுபவர்கள் சரியாக எழுதி திறன்பட எழுதிதான் இன்றைக்கு இந்த உம்மத்துக்கு முழு குர்ஆனும் இன்றைக்கு வந்திருக்குது. அவர்கள் எழுதாவிட்டால் யாரால் குர்ஆன் வந்திருக்கும்? அப்படியாப்பட்ட அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமானவர்களே, அவருடைய எண்ணத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் போன போக்கில் வஹி என்ற பெயரை சொல்லிக்கொண்டு தன்னுடைய மனம் போன போக்கில் வாயால் வருவதையெல்லாம் குர்ஆனுடைய ஆயத் என்று சொல்லுகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. அப்படியே அவர் மதம் மாறிவிட்டார். இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்தது, அதை வாயால சொல்லவும் இல்லை. பின்னால் உலமாக்கள் எழுதுகிறாங்க, ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் அல்லாஹ் இவருடைய ஏதோ ஒரு செயலின் காரணமாக அல்லாஹ் மறுபடியும் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். அதிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி முடிவு பெரும் உலமாக்களுக்கே அந்த நிலைமை என்றால் நானும் நீங்களும் எதை செய்திருக்கிறோம்? கடைசியாக ஒரு விடயம். கண்ணியமானவர்களே, இஹ்யா உலூமுத்தீன் என்ற ஒரு கிதாப், ஒரு கிரந்தம், இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதிகமான முக்கியமான நல்ல விடயங்களை பதிவு செய்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் கடைசி முடிவை பற்றி சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஒவ்வொரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார்கள், ஏ மனிதனே, நீ மிகப்பெரிய வணக்கசாலி என்று உனக்கு பெருமை வருகிறதா? நீ மிகப்பெரிய வணக்கசாலி என்று உனக்கு பெருமை வருகிறதா? நான் ஒரு ஆபித், நான் நிறைய அமல்கள் செய்திருக்கிறேன், நிறைய ஹஜ் செய்திருக்கிறேன், நிறைய உம்ரா செய்திருக்கிறேன், நிறைய தான தர்மங்கள் கொடுத்திருக்கிறேன், நிறைய குர்ஆன்களை முடித்திருக்கிறேன், ஓதியிருக்கிறேன், நிறைய ஹாஃபில்களை உருவாக்கி இருக்கிறேன். நீ மிகப்பெரிய ஆபித், வணக்கசாலி என்று உனக்கு பெருமை வருகிறதா? சொன்னார்கள், இந்த இபாதத்தை அமலை வைத்து பெருமை அடிக்காதே.
உன்னை விடவும் பெரிய ஒரு வணக்கசாலிதான் இபிலீஸ். இபிலீஸ் அல்லாஹ்வுடைய அரிசை கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் நிற்காமல் தவாப் செய்தவன் உன்னை விட பெரிய ஆபித். எந்த அளவுக்கு என்றால் 7 வானங்களிலும் 7 சிறப்பு பெயர்கள் இபிலீஸுக்கு இருக்கிறது. அபுல் குர்தூஸ், முஅல்லிமுல் மலாயிகா, ஆபித், இப்படி 7 வானங்களிலும் 7 பெயர். உதாரணமாக இது எங்கட ஏரியா, இது போல கிட்ட கிட்ட ஏரியாக்கள் இருக்குது. அந்தந்த ஏரியாக்கள்ல இவருக்கு தனித்தனி பெயர் இருக்குது. அந்தந்த ஏரியாக்கள் இவர் அந்தந்த விடயங்களை செய்திருப்பார். ஒரு ஏரியாவில் ஒரு பெயரை வைத்து இவரை அழைப்பார்கள், இன்னொரு ஏரியாவில் ஊரில் இன்னொரு பெயரை வைத்து அழைப்பார்கள். 7 வானங்கள், ஒரு வானத்துக்கும் இரண்டாவது வானத்துக்கும் உள்ள தொலை தூரம் 50,000 வருடங்கள். 2வது வானத்துக்கும் 3வது வானத்துக்கும் உள்ள தொலை தூரம் 50,000 வருடங்கள். இந்த ஒவ்வொரு வானத்திலும் 7 சிறப்பு பெயர்கள். இபிலீஸ் பெருமை வந்துவிட்டது. எதை வைத்து? நான் செய்த இபாதத், என்னுடைய வணக்கம், என்னுடைய வழிபாடு. அல்லாஹ் ஒரு நாளும் என்னை தட்ட மாட்டார். கனிமானவர்களே, பெருமை வந்துவிட்டது. உன்னை விடவும் மிகப்பெரிய ஆபித்தான் இபிலீஸ். அல்லாஹ் அவனுடைய கடைசி முடிவை லஅனத்துக்குரியதாக மாற்றினான், சாபத்துக்குரியதாக மாற்றினான். இது முதலாவது. 2வது விடயம் சொன்னார்கள், நீ ஒரு ஆலிம், குர்ஆனை கற்றறிந்தவன், உன்னின் மூலமாக அதிகமான குழந்தைகள் ஹாஃபில்களாக, ஆலிம்களாக பெரும் ஒரு சமூகம் உனக்கு பின்னால் நீ வழிநடத்துகிறாய். இப்படி மிகப்பெரிய ஒரு சமூகத்தை திறன்பட வழிநடத்துகிறாய் என்று உனக்கு பெருமை வருகிறதா? சொன்னார்கள், பெருமை கொள்ளாதே, பெருமை கொள்ளாதே, கடைசி முடிவை பயப்படு. உன்னை விடவும் மிகப்பெரிய ஆலிம்தான் பல்ஆம் இப்னு பாஊரா. யார் அந்த மனிதர்? பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் முஸ்தஜாபுத் தஅவா, அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹு தஆலா துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதரை வைத்திருப்பான். அவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த மனிதர் பல்ஆம் இப்னு பாஊரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய டேலண்ட்டை கொடுத்திருந்தான் என்றால், லவ்ஹுல் மஹ்ஃபூதை பார்த்து மக்களுக்கு பாடம் நடத்துவார். இவரை விடவும் பெரிய ஆலிமா. சொன்னார்கள், அல்லாஹ் அந்த ஆலிமை குர்ஆனில் நாய்க்கு சமானம் என்று சொல்லுகிறார். கடைசி முடிவை பயந்து கொள் என்று ஆலிம்களுக்கு எச்சரிக்கிறார்கள். உன்னுடைய இல்மை வைத்து, செயலை வைத்து, செயற்பாடுகளை வைத்து, சமூக சேவைகளை வைத்து பெருமை கொள்ளாது. சொன்னார்கள், சுஹ்பத், நல்லடியார்களுடைய தோழமையில் இருக்கிறாய் என்று பெருமை கொள்ளாதே. நாங்கள் இவரோடு இருக்கிறோம், இந்த ஆலிமோடு இருக்கிறோம், அந்த ஆலிம் எங்களுக்கு இவரை தெரியும், அந்த ஹஸ்ரத்தை தெரியும், அவர்கிட்ட தான் நாங்கள் எல்லாம் கேட்போம், இவர்கிட்ட தான் நாங்கள் எல்லாம் கேட்போம், பெருமை கொள்ளாதே. சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூ தாலிப் பல வருடங்கள் இருந்தார். அவருக்கு கூட அல்லாஹ் கலிமாவை கொடுக்குது. சொன்னார்கள், 4வது விடயத்தை சொன்னார்கள், நாங்கள் நல்ல ஒரு சூழலில் சுஹபத்தில் இருக்கிறோம், நாங்கள் நல்ல ஒரு ஏரியாவில், நாங்கள் மக்காவில் இருக்கிறோம், மதீனாவில் இருக்கிறோம், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கிறோம், இல்லை நாங்கள் ஒரு பள்ளிவாசல், எங்கட பள்ளிவாசல் 100க்கு 100 தொழுகை வீதம், சுப்ஹானல்லாஹ், நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு இடத்துல இருக்கிறோம், பெருமை கொள்ளாதே. சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களை விடவும் சிறந்த இடம்தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்திற்கும் அந்த தம்பதியர்களை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் வந்து வழிகெடுத்தான். பெருமை கொள்ளாதே, கடைசி முடிவை பயப்படு. கடைசி முடிவை அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவாக ஆக்குவதற்கு நீ கடைசி வரைக்கும் துஆ செய்து கொண்டீர் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்றைய இந்த உரையில் கடைசி முடிவை அல்லாஹ்விடத்தில் சிறந்த முடிவாக கேட்போம். பல வரலாறுகளை படித்தோம், கேட்டோம். சிறந்தவர்களாக வாழுவோம், சிறந்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.